வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஷின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. A child running a temperature 101 degree Fahrenheit given an antipyrine, that is a medical, it's a medicine which caused the increase in rate of evaporation of sweat from his body. That means it gives out extra, and the sweating வெளியே வருது. If the fever is brought to 98, அப்போ fall in temperature வந்து 101 minus 98, which is 3 degree Fahrenheit fall. Okay, in time it is given, time is nothing but 20 minutes. 20 minutes. What is the average rate of extraction of extra evaporation cost by this drug? Average extraction or extra evaporation cost. வேற ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் ரேட் ஆஃப் மாஸ் ஆஃப் த ஸ்வெட் பை டைம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் ரேட் ஆஃப் எக்ஸ்ட்ரா எவாப்ரேஷன் காஸ்ட்னா மாஸ் ஆஃப் த ஸ்வெட் இன் அ பர்டிகுலர் டைம். இதான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய டேட்டா. ஓகே, முதல்ல இந்த டேட்டா ஃபாரன்ஹீட்டில் இருக்கு. நம்ம ஃபார்முலா எப்போவுமே இந்த எம்எஸ்டி ஃபார்முலாவில் வேற ஒன்றும் இல்லை, heat energy lost is equal to heat energy gained. இவ்வளவுதான் முக்கியம். gained. heat energy lost வந்து m into s into rise or fall in temperature equal to heat energy gained. So heat gained is the body, lost by the body and gain by surrounding வச்சுக்கலாம். ஆர் அந்த இது 30 kg specific capacity it is given. என்னென்ன கொடுத்துருன்னு பாரு. evaporation mechanism by the body, இது heat energy lost வந்து mass of the person, அவன் கொடுத்துருக்கு 30 kg is the mass of the boy or a child, and specific capacity of body is equal to that of water கொடுத்ததுனால 1000. நம்ம அந்த டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கணும். 1000 calorie per kilogram per Celsius இந்த எஸ். அப்போ மாஸ் கொடுத்தாச்சு. மாஸ் ஆஃப் த பர்சன் இஸ் நத்திங் பட் 30 kg. அடுத்தது இந்த ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 1 gram calorie 1 calorie per gram. அதை நம்ம என்னவா மாத்திருக்கோம்னா கலோரி பர் கிலோகிராம். அதான் கிராம 10⁻³ மேலே வந்தால் +3 ஆயிரும். 1000 calorie per kilogram. நம்ம -1ல போட்டுடலாம். தட்ஸ் பெட்டர். நோ calorie kg to the power of -1 per Celsius or Kelvin to the power of -1. இது எஸ். fall in temperature நம்ம செல்சியஸ்ல கொடுக்கணும். இது ஃபாரன்ஹீட்ல இருக்கு, அதை செல்சியஸா மாத்துறது ரொம்ப முக்கியம். ரொம்ப சிம்பிளா நான் சொல்லி தந்துடுறேன். 180 degree fall in Fahrenheit இங்க corresponding to 100 degree Celsius. புரியுதா பாரு. இது ஃபாரன்ஹீட்ல 180 degree ஃபாலும் செல்சியஸ்ல 100 degree ஃபாலும் சிமிலர். ரேஷியோ மெத்தட்ல சொல்றேன். இங்க 3 ஃபாரன்ஹீட், அப்போ T டிகிரி செல்சியஸ் எவ்வளோ ஃபால் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சலாமா? ΔT டிகிரி செல்சியஸ் கண்டுபிடிச்சலாமா? ரேஷியோ மெத்தட் தான். ஃபால் இன் 180னா ஃபால் இன் 100. இங்க ஃபால் ஆன் 3 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ வாட் இஸ் த ஃபால் இன் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ்? அப்போ ΔT
அதான் டிகிரி செல்சியஸ் by 100 is equal to 3 by 180. Clear? அப்போ 1 divided by 2 தான் 2 divided by 1 del T by 100 equal to 3. அப்போ cross multiply பண்ணேன்னா del T fall in temperature in Celsius scale is 3 into 100 divided by 18. So it will be come around 180ல ஒரு 0 cancel பண்றோம் 30 by 18 degree Celsius which is nothing but 6ஆல cancel பண்ணிடலாம் 5 by 3 degree Celsius இதுதான் falling அப்போ del T ரெடி ஆச்சு heat lost இங்க தான் முக்கியம் the body இது நம்ம என்னன்னு வச்சிட்டோம் பாடியை வாட்டர்னு வச்சுக்கிறோம் இது வேற என்ன ஹீட் கெயின் வந்து latent heat of emission it's water latent heat of water நமக்கு கொடுத்துருக்காங்க which is equal to 580 calorie per gram கொடுத்துருக்கு அதை நம்ம கிலோகிராமா கிராம்லேயே வச்சுக்கலாம் ஆன்சர் anyway heat lost is equal to heat gained heat lost நம்ம கிலோகிராமில் தான் கொடுக்குறோம் ஆனால் ஆன்சர் வந்து கலோரியில் தான் வரப்போகுது ஹீட் லாஸ்ட் எனர்ஜியில் தான் வரப்போகுது அப்போ இதுவும் எனர்ஜி தான் L இன்ட்டு மாஸ் ஆஃப் த ஸ்வெட் கம்மிங் அவுட் அதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இந்த m dash பை டைம் தான் நம்ம ஃபைனலாக இப்போ m dash கண்டுபிடிச்சிடலாமா இதுதான் மாஸ் ஆஃப் த ஸ்வெட் கம்மிங் அவுட் ஃப்ரம் த பாடி அப்போ m மாஸ் ஆஃப் த பர்சன் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் த பாடி fall in temperature by latent heat மொத்தத்தில் இது கிலோகிராமில் தான் நம்ம வச்சுருக்கோம் இது என்ன டேட்டாவில் வச்சுருக்கோம் கலோரி பர் கிலோகிராம் பர் கெல்வின் மொத்தத்தில் இதில் மாஸ் இருக்க மொத்தத்தில் இது எனர்ஜி இதுவும் எனர்ஜி தான் ரெண்டு எனர்ஜியும் கலோரி தான் அப்போது மாஸ் எவ்வளவு மாஸ் ஆஃப் த பர்சன் இஸ் 30 kg ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் த பர்சன் 1000 இதான் முக்கியம் கலோரி பர் கிலோகிராம் இந்த கிலோகிராம் இதில் கிலோகிராம் கேன்சல் ஆயிடும் செல்சியஸில் 5 by 3 into latent heat 580 calorie per gram மொத்தத்தில் இது நமக்கு கால்குலேட் பண்ணோம்னா இந்த டேட்டா மேலே இருக்க டேட்டா 50 followed by 30 வந்துடும் பை இது வந்து ஆன்சர் நமக்கு கிலோகிராமில் இருக்கு இந்த 580 3 into 180 வந்து ஸோ இது 180ல் 580 ரைட் இதை நம்ம கேன்சல் பண்ணி டிவைடட் பை 580 இருக்குன்றதை மறந்துடக்கூடாது டிவைடட் பை 580 அப்போ இந்த டேட்டா நம்ம 580 கலோரி பர் கிராம் இருக்கு அப்போ இது ஆன்சர் கிராமில் தான் வரும் 86.2 கிராமில் ஆன்சர் வந்திருக்கும் இதுதான் மாஸ் ஆஃப் த ஸ்வெட் மாஸ் ஆஃப் த ஸ்வெட் கம்மிங் அவுட் ஃப்ரம் அவர் பாடி ஆனால் உனக்கு வேண்டியது மாஸ் ஆஃப் த ஸ்வெட் பர் டைம் எவ்வளோ டைம் அது கொடுத்துருந்தாங்க பாருங்க இட் கம்ஸ் அவுட் ஃபார் 20 minutes அப்போ இதான் ரேட் ஆஃப் எக்ஸ்ட்ரா வாட்டர் கம் அவுட் ஃப்ரம் பை எவாப்ரேஷன் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்கு ஆவரேஜ் ரேட் ஆஃப் எக்ஸ்ட்ரா எவாப்ரேஷன் காஸ்ட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் எக்ஸ்ட்ரா எவாப்ரேஷன் is nothing but mass of the sweat in time mass of the sweat வந்து 86.2 time 20 seconds sorry 20 minutes அப்ப answer will be இது எவ்வளவு மினிட்ல வந்திருக்குன்னா 4.31 gram per minute is the answer இதுதான் இந்த சமுக்கான ஆன்சர் இன்னொருக்கா சொல்றேன் heat energy lost by the body equal to heat gained ஹீட் கெயின்ன்றது எதை மீன் பண்ணுறோம்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இங்கே கொடுத்துருக்காங்க லேட்டன்ட் ஹீட் ஆஃப் நம்ம பாடியிலேருந்து எவாப்ரேட் ஆகுது இன்டு மாஸ் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாப்ரேஷன் இன்டு மாஸ் ஆஃப் த ஸ்வெட் கம் அவுட் இதுதான் ஹீட் கெயின்டு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம் இது மாஸ் ஆஃப் த பர்சன் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் த பர்சன் அது வாட்டருக்கு ஈக்குவலண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃபால் இன் டெம்பரேச்சர்
எல்லாம் கொடுத்தாச்சு. இது ஹீட் எனர்ஜி கெயின்ட் வந்து latent heat of evaporation into mass which come out as sweat. இவ்வளவுதான் இந்த